இது என் பர்த்டே அன்னைக்கு எடுத்த விலாக். எப்படி இத போஸ்ட் பண்ண மறந்தேனே தெரில. ஏன்னா, இது அவ்வளோ முக்கியமான ஒரு பதிவு. இத பதிவு பண்ணி வைக்கணும், எல்லாருக்கும் போடணுன்றத விட, Instagram, Facebookல இருந்தா நம்ம எப்போனாலும் பார்த்துக்கலாம். நம்மகிட்ட ஃபோன் இருந்தாலும் இல்லைனாலும். இது ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. அ வருஷம் வருஷம் உனக்கு கிஃப்ட் தானே குடுத்துட்டுருக்கேன். இந்த வருஷம் உனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 29 ப எ 29வது பிறந்த நாளைக்கு 29 டிஷ் செஞ்சு, அது என்ன சாப்பிட வைக்கிறாங்களா, டயட்ல இருந்த என்னைய இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட வைக்கிறாங்க. எங்க அம்மா முந்தின நாளே வந்து இவ்வளோ சாப்பாடு செஞ்சு, அது என் ஹஸ்பண்ட் அவர் கையால தான் எனக்கு பரிமாறுவேன்னு உட்காந்து பரிமாறிட்டு இருந்தாங்க. சாப்பிட ஒரு 3/4 மணி நேரமா உட்காந்து சாப்பிட்டும், என்னால ஒரு 1/4வாசிக்கு மேல என்னால சாப்பிடவே முடியல. ஏன்னா கடந்த ஒரு 4 மாசமா நான் சாப்பாடு ஃபுல்லா குறைச்சதுலேருந்து என்னால் சுத்தமாக சாப்பிட முடியல. ஆனால் அவங்க பண்ணிட்டாங்களேன்றதுக்காக அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கணும், எனக்கும் ஹாப்பியாக இருக்கணும். இதுவே ரொம்ப எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் என்னால் சாப்பிட தான் முடியல. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ சாப்பாடையும் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு திகட்டிட்டு, அதான் உண்மை. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ டிஷ்ஷையும் வச்சு நம்மளுக்கு யார் பண்ணி தருவா? எங்கள் அம்மா தான் ஒவ்வொரு டிஷ்ஷும் நல்லா வரணும், இந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து ரொம்ப பொறுமையாக டேஸ்டியாக பண்ணாங்க. என் ஹஸ்பண்டுக்கு தனியாக இதை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. எங்கள் அம்மா இல்லைன்னா தேங்க்ஸ் டு மை அம்மா அண்ட் ஹபி, லவ் யூ லாட்.